அண்டை செய்தியாக பார்க்கப்படுகிறோம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையிலிருந்து எம்பி சசிகாந்த் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையிலிருந்து சசிகாந்த் செந்தில் எம்பி சென்னை மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மத்திய அரசு தமிழக மாணவர்களுக்கு தர வேண்டிய கல்வி நிதியான சுமார் 2152 கோடியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலும் நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசியும் பல்வேறு மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தும் அதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இதுவரை கல்வி நிதியை ஒதுக்கவில்லை. இதனை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தமிழக மாணவர்களுக்கான கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் தனது காலவரையற்ற உண்ணாவிரதத்தை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தொடங்கினார். அன்று முதல் அவருக்கு பல்வேறு தரப்பு கட்சியின் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் தனது ஆதரவினை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் 2ஆம் நாளான நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் அவருக்கு அதிக இரத்த அழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனாலும் மருத்துவமனையில் உணவு ஏதும் எடுக்காமல் தனது உண்ணாவிரதத்தை தொடர்வதாகவும் அவர் அறிவித்திருந்த நிலையில் இன்று அவரது உடல்நிலை சற்று மேலும் மோசமடைந்துள்ளது. 3வது நாளான இன்று அவரது உடல்நிலையில் மாற்றம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இசிஜி அவருக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு மருத்துவர்கள் இசிஜி செக்அப் எடுத்ததில் அதில் இதய துடிப்பில் மாற்றங்கள் இருப்பதாகவும் அதனால் உடனடியாக அவரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தனர். இந்த அறிவுறுத்தலை ஏற்ற சசிகாந்த் செந்தில் தற்பொழுது தனது உடல்நிலை காரணமாக அரசு மருத்துவர்களின் அறிவுறுத்தலை ஏற்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தற்போது மாற்றப்படுகிறார். அவரது இதய துடிப்பில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் உடனடியாக இந்த மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது அவர் மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 3 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சசிகாந்த் செந்திலின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதை அடுத்து அவர் தற்பொழுது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். விவரங்களுக்கு நன்றி.